மேசம் என்பது செவ்வாய், தனுஷு என்பது குரு. அப்ப இவங்க ரெண்டு பேருடைய ஆதிக்கத்துல ஒரு அமைப்பு இருந்தா, ஒரு ஜாதகத்துல சூரியனோ செவ்வாயோ சனியோ ராகு பகவானோ நீசமாயிட்டா அவங்க அரசாங்கத்துக்கு நீங்க முயற்சி பண்றதை விட்டுட்டு வேற நல்ல தொழிலுக்கு போகலாம். ஏன்னா குறிப்பா சொல்லணும்னா குரு பகவானும் சனி பகவானும் 5ஆம் இடத்தில் வீட்டில் இருந்தால், குருவும் சனியும் சேர்ந்து 5ங்கிற ஒரு வீட்டில் இருந்தால் அவங்களுக்கு நிச்சயம். அப்ப இந்த கிரகங்களுடைய அமைப்புல உங்களுடைய ஜாதகத்துல எந்த கிரகங்களும் சாரம் வாங்கவில்லை என்றால், இப்ப நான் சொன்னக்கூடிய இந்த 6 நட்சத்திரங்கள்ல உங்களுடைய கிரகங்கள் கிரக நிலையில எந்த கிரகங்களுமே சாரம் வாங்கவில்லை என்றால், உங்க குலதெய்வத்தை எந்த கடவுளை நீங்க முதல்ல கும்பிடுறீங்களோ இல்லையோ, குலதெய்வத்தை முதல்ல நீங்க வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்த விஷயமா நீங்க ஃபாலோ பண்ணும்போது உங்களுடைய குலத்தை காக்கின்ற குலதெய்வம், உங்களுடைய எல்லையை காக்கின்ற எல்லை தெய்வம், இந்த 2 தான் உங்களுடைய குடும்பத்தை காக்கும், உங்களை காக்கும், உங்களுடைய வம்சத்தை காக்கும். இந்த குலதெய்வத்தோட அமைப்பை நீங்க சரிவர பயன்படுத்திக்கிட்டாலே ரியல் ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் டாக்டர் ஜெயம் ஜெயஸ்ரீ, கோவையிலிருந்து. இன்னைக்கு அரசு உத்தியோகம் அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் நிறைய பரவிட்டு இருக்கு. எனக்கு அரசாங்க வேலை கிடைக்குமா, நான் இந்த எக்ஸாம் எழுத போகிறேன், நான் எக்ஸாம் எழுதிட்டு நான் இந்த அரசு வேலைக்காக காத்துட்ருக்கேங்கிறது ஒவ்வொரு ஜாதகக்காரர்களும் எங்கிட்ட நிறைய பேர் இந்த கேள்வியை கேட்குறாங்க. இப்போ படிப்பை முடிக்கிறாங்க, முதல்லலாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வேலைக்கு போயிடுவாங்க. இப்போ அப்படி இல்லை நான் முக்கியமாக அரசாங்க உத்தியோகத்துக்கு தான் போகிறேன், அதுக்காக தான் நான் படிக்க போகிறேன், அதுக்காக தான் நான் தேர்வு எழுத போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, யாருக்கெல்லாம் நல்ல ஒரு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு ஜாதக ரீதியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவங்க எந்த லக்னமாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ அவங்க மேஷம் ரிஷபம் எந்த லக்னமாக இருந்தாலும் 1, 10, 9, 11 1, 10, 9, 11 இந்த கட்டங்கள்ல ஃபுல்லா கிரகங்கள் இருக்கணும். இந்த கட்டத்துல ஒரு கட்டத்துல கிரகங்கள் இல்லைனாலும் அவங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கொஞ்சம் சிரமப்பட்டு தான் கிடைக்கும். அப்ப இந்த 1, 10, 9, 11 கிரகங்கள் இருந்தால் கட்டாயம் அவங்களுக்கு அரசு உத்தியோகம் உண்டு. ஓகே, அப்போ அந்த லக்னத்துக்கு அவங்க இதை பார்த்துக்கணும். இதுல திரிகோணமும் கிடையாது, இது கேந்திரமும் கிடையாது. ஓகேங்களா? என்ன அப்படின்னா 10ங்கிறது தொழில் ஸ்தானம், 11ங்கிறது லாபஸ்தானம், 9ங்கிறது பாக்கியஸ்தானம். அப்ப 1 அப்படிங்கிறது லக்னாதிபதி. அந்த லக்னத்துக்கு உடையவர் இந்த ஸ்தானத்தை அனுபவிப்பாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைச்சிடும். சரி, அரசாங்க உத்தியோகம் கிடைக்கக்கூடிய முக்கியமான ஒரு ராசிகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா மேச ராசியும் தனுசு ராசியும் முக்கிய இடம் வகிக்கிறது. மேசம் என்பது செவ்வாய், தனுஷு என்பது குரு. அப்ப இவங்க ரெண்டு பேருடைய ஆதிக்கத்துல ஒரு அமைப்பு இருந்தா கட்டாயம் அவங்களுக்கு அரசாங்கம் சார்ந்த ஒரு அமைப்பு உண்டு. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எல்லை சார்ந்த வேலை, இப்ப இராணுவத்துல போகலாம், இல்ல அவங்க எல்லை சார்ந்த விஷயங்கள் என்னவோ கமாண்டிங், அவங்க மற்றவங்கள ஒரு ஆளுமை பண்ணக்கூடிய அமைப்பு அவங்களுக்கு இருக்கு. சரி, மேலும் பாத்தீங்கன்னா தர்ம கர்மாதிபதி யோகம். அப்போ 9க்கும் 10க்கும் உடையவர் அமைப்பு தர்ம கர்மாதிபதி யோகம். இவங்க 2 பேரும் ஒரே அமைப்பில் இருந்தால் கஜ கேசரி யோகத்தில் உடையவர். அடுத்தது சிவராஜ யோகத்தில் இருக்கிறவங்க. இந்த 3 யோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் நிச்சயம் உண்டு. இந்த அரசு வேலை அவங்களுக்கு இல்லைனாலும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட இப்போ கவர்மெண்ட் எய்டுன்னு சொல்லுவாங்க, அது சார்ந்த வேலையாவது அவங்களுக்கு நிச்சயம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சூரியன், செவ்வாய், குரு, சனி இந்த கிரகங்கள் நீசமாக கூடாது. ஒரு ஜாதகத்துல சூரியனோ செவ்வாயோ சனியோ ராகு பகவானோ நீசமாயிட்டா அவங்க அரசாங்கத்துக்கு நீங்க முயற்சி பண்றதை விட்டுட்டு வேற நல்ல தொழிலுக்கு போகலாம். ஏன்னா அரசாங்கம் என்பது ஆளுமை. இந்த முக்கியமான ஆளுமை கிரகங்கள்ல ஒண்ணு நீசமானாலும் உங்களால அந்த ஆளுமைகளுக்குள்ள போக முடியாது. அதனால நீங்க ஒரு வேற வேலைக்கு ட்ரை பண்றது ரொம்ப நல்லது. அடுத்தது 9,
10க்குடைய அதிபதி அவங்களுடைய பார்வை இப்போ 9, 10 இந்த 2 கிரகங்களுடைய அதிபதியுடைய பார்வை, கூட்டு சேர்க்கை, சாரம் இது இருந்தால் அரசாங்க சார்ந்த வேலை, முழு அரசாங்கம் கிடையாது, அரசாங்க சார்ந்த வேலைகள் அவங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். 2 விஷயம் இருக்கு. ஒன்று முழு அரசாங்கம், இன்னொன்று கவர்மெண்ட் எய்டட், அரசாங்கம் சார்ந்து. இப்போ ஒருத்தர் கான்ட்ராக்ட் எடுத்திருப்பாங்க, அரசாங்கத்திலேருந்து இந்த தொழிலை எடுத்திருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த அமைப்பு உள்ளவங்க தாராளமாக போகலாம். ஓகே, அடுத்தது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா குரு பகவானும் சனி பகவானும் 5ஆம் இடத்தில் வீட்டில் இருந்தால், குருவும் சனியும் சேர்ந்து 5ங்கிற ஒரு வீட்டில் இருந்தால் அவங்களுக்கு நிச்சயம் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. அதுவே சூரியனாகிய சிம்மத்தில் இருந்தால் கட்டாயம் அவங்களுக்கு வேலை நிச்சயம்னு சொல்லலாம். அப்ப இந்த 2 கிரகங்களும் ரொம்ப வலிமை பெற்றது. இவங்க 2 பேர் சேர்ந்தா, இப்போ ஒரு ஜாதகத்துல நான் சொந்த தொழில் செய்யலாமா அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு கூட குருவோடைய அமைப்பும் சனியோடைய அமைப்பும் பார்வை, சேர்க்கை, அவங்களுடைய சாரத்துல ஏதாவது ஒரு கிரகங்கள் இருக்குது, இவங்க 2 பேரும் அவங்களுடைய சாரத்துல மாறி இருக்குது, இது இருந்தால் கண்டிப்பா அவங்க சொந்த தொழிலையும் அவங்க முன்னேறுவாங்க. ஏதாவது அரசாங்க வேலை சம்பந்தப்பட்ட வேலையிலும் இருப்பாங்க. இல்லை எனக்கு அது கிடைக்கலன்னா அந்த அரசாங்க தொழிலுக்கு உண்டான ஒரு வேலையை இவங்க எடுத்து செய்வாங்க. இப்போ ஒரு கம்பெனி போடுறாங்க, கண்டிப்பாக அதுலலாம் அவங்க அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கான்ட்ராக்ட் எல்லாம் இவங்களுக்கு வரும். இந்த படி அவங்களுக்கு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கிடைக்கும். ஓகே, இப்போ இந்த உயர்ந்த பதவியில் இருக்காங்க, அவங்களதெல்லாம் ஜாதகம் பார்த்துட்டிங்கன்னா சூரியனும் சந்திரனும் ரொம்ப பலம் பெற்றவர்களாக இருப்பாங்க. இப்போ நீங்க உங்களுடைய ஜாதகத்தை எடுத்துக்கோங்க, சூரியனும் சந்திரனும் பலம் பெற்று இருந்தால் அரசு சம்பந்தப்பட்ட அவருடைய அமைப்புலையும் இருப்பாங்க, அவங்கள சார்ந்த வேலைகளையும் செய்வாங்க, அவங்க இவங்களுக்கு நல்ல பலமாகவும் இருப்பாங்க. இவங்க போனால் இந்த காரியம் நடந்துடும். இது எல்லா பலமும் இந்த 2 கிரகங்களுக்கு உண்டு. லக்னாதிபதி 2ஆம் அதிபதியோடு இணைந்து 2இல் இருந்தால், ஒரு லக்னாதிபதி எதுவாக இருந்தாலும் 2ஆம் அதிபதி கூட இணைந்து 2ஆம் இடத்தில் இருந்தால் நிச்சயம் அரசாங்க அமைப்பு, அவங்களுக்கு வாக்கு திறமை, அவங்களுடைய செயல்பாடு மற்றவர்களை கவரும்படி இருக்கும். உடனே அவங்க ஒரு விஷயத்துல செலக்ட் ஆயிடுவாங்க. ஓகே, 10ஆம் இடத்தில் இந்த ராஜகிரகங்களா சொல்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சனி பகவானோ குரு பகவானோ இந்த 10ஆம் இடத்தில் நல்ல ஒரு கிரகங்கள் எல்லாம் வலிமை பெற்று இருந்தால் அவங்க நினைச்ச காரியத்துக்கும் நினைச்ச வேலைக்கும் போகக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே நீங்க எந்த லக்னம் ஆக இருந்தாலும் பரவாயில்ல, மகரம் என்கிற இடத்துல, மகரத்திலையும் அதுதான் 10ஆம் இடம், நம்மளுக்கு காலபுருஷ தத்துவப்படி 10ஆம் இடம், அதுல அதிக பரல்கள் அப்படிங்கக்கூடிய எண்ணிக்கை என்னன்னு பாருங்க. அதுல ஒரு 30க்கு மேல ஒரு பரல்கள் இருந்து அந்த 9, 10, 11 இந்த பரல்கள் எல்லாம் கூட்டிவாங்க. இப்போ 9ஆம் இடத்துல எத்தனை பரல்கள் இருக்கு, 10ஆம் இடத்துல எத்தனை பரல்கள் இருக்கு, 11ஆம் இடத்துல எத்தனை பரல்கள் இருக்கு, இந்த எண்ணிக்கையை கூட்டி 67க்கு குறைவாக இருந்தால் அந்த வேலைக்கு முயற்சி பண்ணாதீங்க. அதுவே இந்த பரல்கள் 67க்கு மேல இருந்தா எந்த விஷயத்துக்காக செய்யறோமோ ஒரு வேலைக்காக கட்டாயம் நீங்க முயற்சி பண்ணுங்க, உங்களுடைய முயற்சி திருவினையாக்கும். இந்த பரல்களுக்கு கீழே இருந்தா நீங்க அந்த முயற்சிகள் வேஸ்டா போகும். அடுத்த கட்டத்தை நீங்க பார்க்கறது ரொம்ப நல்லது. அப்ப இந்த அரசாங்க உத்தியோகத்துக்கு சார்ந்த செவ்வாயும் சூரியனும் நல்ல பலமாக இருக்க வேண்டும். அப்ப இந்த சூரியனுடைய அமைப்பும் செவ்வாயுடைய அமைப்புடைய நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா, இந்த நட்சத்திரங்கள் 6 நட்சத்திரங்களுடைய அமைப்பை எடுத்து தினமும் உங்களுடைய மந்திரங்கள் மாதிரி ஒரு 11 முறை சொல்லிட்டு வாங்க. இந்த 11 முறை மிருக சீரிஷம், சித்திரை, அவிட்டம் இது செவ்வாயோட அமைப்பு. கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் சூரியனுடைய அமைப்பு. இவங்க 2 பேர் சேர்ந்தால் மட்டுமே ஒரு அரசாங்கத்தை ஆளுமை பண்ண முடியும், ஒரு அரசாங்க உத்தியோகத்துக்குள்ள போக முடியும். நம்ம 10 பேர்த்த வேலை வாங்கக்கூடிய அமைப்பும் இந்த கிரகங்களுக்கே உண்டு. அப்ப இந்த கிரகங்களுடைய அமைப்புல உங்களுடைய ஜாதகத்துல எந்த கிரகங்களும் சாரம் வாங்கவில்லை என்றால், இப்ப நான் சொன்னக்கூடிய இந்த 6 நட்சத்திரங்கள்ல உங்களுடைய கிரகங்கள் கிரக நிலையில எந்த கிரகங்களுமே சாரம் வாங்கவில்லை என்றால் அவங்க தொழில் சாணத்தை
அவங்க நினைக்கக்கூடாது. சொந்த தொழில் அவங்க நினைக்கக்கூடாது. அவங்க மற்றவங்க கிட்ட வேலைக்கு தான் போகணுமே ஒழிய இந்த சொந்த தொழில் செஞ்சால் இவங்களுக்கு ஒரு சில நஷ்டங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அதில் முக்கியமாக பார்ட்னர்ஷிப் இவங்களுக்கு ஆகவே ஆகாது. ஓகே, இந்த செவ்வாய் பலம் இருந்தால் மாநில அரசு, இப்போ வந்து மத்திய அரசு மாநில அரசுன்னு சொல்லுவாங்க. சூரியன் பலமாக இருந்தால் மத்திய அரசில் இருக்கும், செவ்வாய் பலமாக இருந்தால் மாநில அரசுக்கு உண்டான அமைப்பு இருக்கும். இந்த 2 கிரகங்களை முக்கியமாக உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் பார்க்க வேண்டிய அமைப்பு இருக்குது. சரி, இப்போ இந்த கிரகங்களை எல்லாம் நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். எப்படின்னா இந்த கிரகங்களை வலிமைப்படுத்தணும். இப்போ நம்ம வீட்டில் ஒரு குழந்தை இருக்குது, இந்த குழந்தைக்கு நம்ம சாப்பாடு ஊட்டி அதுக்கு நல்ல பராமரிப்பு பண்ணி அந்தந்த நேரத்துக்கு என்னென்ன பண்ணணுமோ நம்ம வழிமுறைப்படுத்துகிற மாதிரி கிரகங்களுக்கும் சில வழிமுறைகள் உண்டு. இதை தான் பீஜ மந்திரங்கள்னு சொல்லுவாங்க. பீஜ மந்திரங்கள்னா ஒவ்வொரு கிரகங்களுக்கும் அதனுடைய தெய்வ மொழின்னு சொல்லுவாங்க, தெய்வ மொழி. இந்த தெய்வ மொழி நம்ம தினந்தோறும் 11 முறை சொல்லிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தில் எந்த கிரகங்கள் வலிமை இல்லாமல் இருக்கோ எல்லா கிரகங்களும் வலிமையோடு ஆக்டிவ் ஆகிடும். அப்போ இந்த பீஜ மந்திரங்கள் அந்த காலத்தில் நம்மளுக்கு தெய்வ மொழியாக சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ தான் நம்ம அதில் சூரியன்னு சொல்கிறோம், சந்திரன்னு சொல்கிறோம். அப்போல்லாம் அதுக்குன்னு ஒரு எழுத்துக்கள் இருக்குது. அந்த எழுத்துக்களை வச்சு தான் மக்கள் வந்து ஜாதகம் கணிச்சாங்க. அப்படி இந்த மந்திரங்களை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. சூரியன், சூரியன்னா க்ரீம், சூரியனா க்ரீம் அப்படிங்கிறோடைய எழுத்துக்கள். அப்போ நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லும்போது என்ன, க்ரீம். சந்திரன் என்றால் ரீம், சந்திரன் என்றால் ரீம். இதுக்கெல்லாம் ரொம்ப பவர் இருக்கு. நீங்க எல்லா எழுத்துக்களும் பார்த்தீங்கன்னா ரீங்காரமுடைய நம்மளுடைய மனசுக்குள்ள இம்மென்று முடியும் இந்த எழுத்துக்களோட அமைப்போட இருக்கும். செவ்வாய் என்றால் ஹ்ரீம், செவ்வாய் என்றால் ஹ்ரீம். புதன் என்றால் ச்ரீம், இச்சு போட்டு ரீ போட்டு ச்ரீம். குரு என்றால் ஔம், குரு என்றால் ஔம். சுக்கிரன் என்றால் க்ளீம், சுக்கிரன் என்றால் க்ளீம். சனி என்றால் ஐம். ராகு என்றால் ஹ்ரௌம், ராகு என்றால் ஹ்ரௌம். கேது என்றால் சௌம். புரியுதுங்களா? கேது என்றால் சௌம். இது வந்து பீஜ மந்திரங்கள். இந்த மந்திரத்தை யாராக இருந்தாலும் அவங்க ஜாதகத்தில் ஒரு கிரகம் உச்சம் அடைஞ்சிருக்கலாம், நீசம் அடைஞ்சிருக்கலாம், பகை கிரகங்களோட இருந்திருக்கலாம். இதை பற்றிலாம் நீங்கள் கவலையே படாதீங்க. இந்த மந்திரத்தை தினம்தோறும் ஒரு தெய்வ மந்திரமாக கருதி ஒரு 11 முறை நீங்கள் உச்சரிச்சுட்டு வாங்க. அட்லீஸ்ட் 2 முறையாவது உச்சரிச்சுட்டு வாங்க. உங்களுடைய கிரகங்கள் புத்துணர்வோட புத்துணர்ச்சியோட அதனுடைய வேலைகளை சரியாக உங்களுக்கு செய்யும். அப்போ செய்யும் போது என்ன அப்படின்னா உங்களுக்கு எந்த விஷயத்திலையும் காலதாமதம் ஆகாது. எந்த தசா காலங்களிலும் புத்தி காலங்களிலும் உங்களுக்கு அது நல்ல பலன்களையே கொடுக்கும். இது நீங்கள் கண்டிப்பாக படுத்திட்டு வாங்க. இந்த மந்திரத்தை நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இன்னைக்கு இதை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம வந்து வேலைகளை பற்றி சொன்னோம், பீஜ மந்திரத்தை பற்றி சொன்னோம். இப்போ பொதுவாக நான் சொன்னது அரசாங்க வேலைக்கு உண்டான கிரகங்களை பற்றி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். பொதுவாகவே வேலையே கிடைக்காம நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு வேலையே கிடைக்கல, நான் படித்து 1 வருஷம் நான் வந்து வீட்டில் தான் இருக்கேன், 2 வருஷம் வீட்டில் தான் இருக்கேன், எனக்கு ஏன் வேலை கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக கேட்குறாங்க. அப்போ அதுக்குண்டான அமைப்பு என்னன்னு உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் போய் பார்த்தா சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் எந்த கிரகங்களுமே இருக்காது. ஏன்னா காலபுருஷ அமைப்புப்படி சனி பகவான் தான் உங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதி, ஆயுள்காரகன், தொழில் ஸ்தானாதிபதி எல்லாமே வந்து சனிக்காரகன். அப்போ இந்த சனிக்காரகனுடைய நட்சத்திரத்தில் எந்த கிரகங்களுமே இல்லைன்னா எப்படி உங்களுக்கு தொழில் அமையும்? அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த சனி பகவானுடைய அமைப்பை ரொம்ப மேம்படுத்தணும். சனி பகவானுக்கு ஈஸ்வரன் பட்டம் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மளுடைய ஈஸ்வரன் பட்டம், ஈஸ்வரனுக்கே ஆதியும் இல்லாமல் அந்தமும் இல்லாத ஒரு இறைவன் சிவன், அவருடைய பட்டத்தையே வந்து சனி பகவானுக்கு கொடுக்கும்போது அது எவ்வளோ அளவுக்கு வேல்யூவான விஷயம். அப்போ அந்த சிவனை வழிபட்டால் சனி பகவானுடைய இந்த தாக்கம் நம்மளுக்கு நிவர்த்தி ஆகிடும். இப்போ எனக்கு 7.5 சனின்னு சொல்கிறாங்க, அஷ்டம சனின்னு சொல்கிறாங்க. இதுக்கு இந்த மாதிரியான அமைப்புக்குடையவங்க
பைரவரை போய் வழிபடுங்க. ஏன்னா சனி பகவானும் பைரவரும் ரொம்ப நட்புக்காரர்கள். அப்போ பைரவர்கிட்ட நீங்க ஒரு விஷயத்த முறையிட்டீங்கன்னா சனி பகவானுடைய தாக்கம் குறையும். அப்ப வேலை இல்லாதவர்கள் ஏன் அப்படிங்கிற ஜாதகத்துல இந்த கிரகங்கள் அவங்களுடைய சாரம் எந்த பூசம் அனுஷம் உத்திரட்டாதியில எந்த கிரகங்களுமே சாரம் வாங்கவில்லை என்றால் கண்டிப்பாக அவர்கள் வேலையில ரொம்ப கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு வேலை எனக்கு கிடைச்ச வேலைக்கு போற இந்த மாதிரியான அமைப்பு தான் அவருக்கு உண்டு பண்ணும். அப்ப அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உடல் ஊனமுற்றவர்கள் இருக்காங்க இல்லைங்களா? இப்போ நம்மளுடைய வீட்டில் இல்லைனாலும் நம்ம ரொம்ப ஏழையாக இருக்கிற உடல் ஊனமுற்றோர், அடுத்தது அரவான்கள், இவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் உதவி செய்யணும். இப்போ நம்ம அரவான்கள் எல்லாம் என்ன பண்ணுறோன்னா இன்றைக்கி ரொம்ப மதிப்போடு வச்சுருக்கோம். அவங்க எல்லா இடத்துலையும் அவங்க நல்ல மதிப்பும் மரியாதையோடு இருக்காங்க. ஆனால் அதில் வசதி இல்லாதவங்களும் இன்னமும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு அமைப்பில் நீங்கள் அவங்களோட உதவிக்கு ஒரு வேலைக்கோ இல்லை அவங்களோட அன்றாட உணவுக்கோ நீங்கள் உதவி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த சனி பகவானுடைய மாற்றம் நல்ல மாற்றமாக இருக்கும். ஏன்னா அவருக்கு உதவி செய்யறதா ரொம்ப பிடிக்கும். சனி பகவானுடைய பார்வையிலிருந்தோ அவருடைய பிடியிலிருந்தோ நம்ம மீளணும் அப்படின்னா கண்டிப்பாக மற்றவர்களுக்கு ஒரு அன்னதானமாவது நீங்கள் போட்டு வரும்போது அவருடைய பிடியிலிருந்து கண்டிப்பாக மீள முடியும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. தொழில் இல்லை அப்படிங்கிற அமைப்பு உங்களுக்கு இருக்காது. அடுத்தது குலதெய்வம். உங்கள் குலதெய்வத்தை எந்த கடவுளை நீங்கள் முதல்ல கும்பிட்றீங்களோ இல்லையோ குலதெய்வத்தை முதல்ல நீங்கள் வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்த விஷயமா நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களுடைய குலத்தை காக்கின்ற குலதெய்வம், உங்களுடைய எல்லையை காக்கின்ற எல்லை தெய்வம், இந்த ரெண்டு தான் உங்களுடைய குடும்பத்தை காக்கும், உங்களை காக்கும், உங்களுடைய வம்சத்தை காக்கும். இந்த குலதெய்வத்தோட அமைப்பை நீங்கள் சரிவர பயன்படுத்திக்கிட்டாலே சனி பகவானுடைய தாக்கத்திலிருந்தும் அவருடைய தாமதத்திலிருந்தும் நீங்கள் விடுபட்டு எந்த காரியமானாலும் உங்களுக்கு சீக்கிரம் நடப்படக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். நன்றி, வணக்கம்.